ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து எந்த குக்கிங் வீடியோவும் கிடையாது, எந்த வீடியோ கிடையாது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் கமெண்டில் அந்த வீடியோ அதிகமாக கேட்குறீங்க. என்ன வீடியோனா ஷாப்பிங் வீடியோ. அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு வந்து சண்டே, அதனால் வந்து சரி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே நியூவாக ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கும் வந்து 6 மந்த்துக்கு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அவனுக்குமே ரொம்ப டைட் ஆகிடுச்சு ட்ரெஸ்ஸு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதுவும் தண்ணியில் போட்டனாலையால் அவங்க வளர்ந்துட்டானான்னு தெரியல, சின்னதாகிடுச்சு. அவனுக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் போட்டார். ஒரு ட்ரெஸ்ஸு கை க்ளவுஸு, காலுக்கு க்ளவுஸ் போட்டார். அதை காட்ட முடியல ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? இன்னும் ஃபஸ்ட்டே சும்மா கவர் வருது. சரி, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த க்ளவுஸ் எடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சம்மருக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸு. நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸு, இன்னும் பிரிக்க கூட இல்லை. காட்டன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. எங்கே பர்ச்சேஸ் பண்ணது? பேபி ஹப்பா. எங்கே? ஃபர்ஸ்ட் கிரை. அங்கே பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எனக்கு க்யூட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னே எடுத்தேன், என்னடா நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ நேற்று இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டுருந்தோம். அதுவுமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. நேற்றுக்கு ஆக்சுவலாக மேரேஜுக்கு போயிருந்தோம். நாங்கள் 3 பேருமே சாண்டல் கலரில் போயிருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. நேற்று யாராவது வீடியோ பார்த்துருந்தே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் இதுவுமே சம்மருக்கு வந்து யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் பேமெண்ட்லாம் கொஞ்சம் ஹை தான், ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இந்த ட்ரெஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து மற்ற கடைக்கு போனால் கொடுக்க மாட்டாங்க. 200-300 முடிஞ்சிடும். ஆனால் என்னென்னா அதுக்கு அங்கே குவாலிட்டி இருக்காது, இங்கே குவாலிட்டி இருக்குது. அது வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸு. நீ உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குதுல? எனக்கு நேற்று போட்டிருந்ததும் அந்த எல்லோ கலரும். எனக்கு இந்த ரெட்டும் ப்ளூவும் பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லோ கலர் நீ எடுத்தது. இது வந்து நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி போடுறதுக்காக எடுத்தாங்க. நானும் பிங்க் கலர் காலர் வச்ச டிஷர்ட் போடுறேன், அவன் தீனாவும் போடுறேன்னு சொன்னால் தம்பியும் போட்டுடலாம், போட்டு ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதை எடுத்துருந்தோம். அப்புறம் வந்து இது செட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தோம். பட்ஜெட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதனால் கம்மியாக தான் எடுத்தோம். சூப்பராக இருக்கான அந்த ட்ரெஸ்ஸு. பார்க்கும்போது நல்லா இருக்கான்னு தெரியல, நான் போட்டதுக்கப்புறம் லுக்கு வேறு லெவலாக இருக்கும். இந்த ட்ரெஸ் என்னடா நல்லா இருக்கு. செட்டு இவ்வளோ தான் ட்ரெஸ் இருக்கா. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ். காலுக்கு கைக்கு எவ்வளோ ப்ளவுஸ் வாங்கினாலும் இவனுக்கு எங்கே தான் மிஸ் ஆகுதுன்னு தெரியல, தொலைஞ்சு போயிடுது. என்ன சரி, நீ இதையாவது பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதை நான் எங்காவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினது. அப்போ தான் அவன் தொலையாமல் இருக்கும். ஓகே, அவனோட ட்ரெஸ்ஸு வந்து முடிஞ்சிடுச்சு. என்னடா இவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு இப்போதைக்கு போதும், அவன் இன்னும் வளருவான். இதுக்கப்புறம் இது வந்து ஒன்லி 12 மந்த்ஸ் வரையும் தான் எடுத்துருக்கு. இப்போ அவனுக்கு ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு ஃபிட்டாக கரெக்டாக எடுத்து போட்டுருவோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ அது வந்து பற்ற மாட்டேங்குது. சூப்பராக எடுத்தோம். இப்போ என்னடா அது வந்து இப்போ பற்ற மாட்டேங்குது. எடுத்துகிட்டு வரவங்களுமே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால வந்து அவனுக்கு பத்தலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வரும்போது வந்து இந்த வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கிட்டு வந்தோம். நான் கூட 2 ஸ்லிப்பர் எடுத்தேன். அப்படின்னா ஒரு ஷூர் தான். கத்தி எனக்கு வந்து அருகாமனையில் வெட்ட தெரியாது, அதனால 2 கத்தி வாங்கிட்டேன். நம்மள்கிட்ட இருக்க கத்தி என்னன்னு தெரியல, நம்ம மண்ணே ஆயிடுச்சு. அதனால 2 கத்தி வாங்கினேன். இது 2 எவ்வளோ ஆச்சு தெரியலையே, பில்லு தான் பார்க்கணும். சரியான ஸ்மெல்லுக்கு வேண்டிய வாங்கணும். தேடி வாங்கணும். எல்லாம் கிளச்சி விட்டு எல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நீ அந்த பக்கம் நின்றுறேன் தெரியல. உள்ளேருந்து ஒன்றுனா உரி எல்லாத்தையும் கிளச்சி விட்டேன் அந்த ஸ்டோரில். அப்புறம் தீனா வந்து பன்னு வாங்கணும். சரி, பண்ணுங்கிறதுனா பன்னீரா? பன்னீர் வாங்கணும். இது ஒரு மாதிரி குக் பண்ணி தருவேன்னா வெங்காயம் சாரி இதை முடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வச்சு குக் பண்ணி தருவேன். சூப்பராக இருக்கும். தம்பிக்கு வந்து அவல் வாங்கணும். அவல் இது அன்றைக்கி வாங்கிட்டு வர சொன்னால் கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தாங்க. நானுமே அவல் வந்து சாப்பிடுவேன். ஊற வச்சு நாட்டு சக்கரை அந்த மாதிரி வெல்லம் நல்லா போட்டு சாப்பிடுவேன். பனங்கள் கண்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேனும் பெண்ணும் எதுக்குன்னா அது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்.
அது வந்து ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரட் பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, தக்காளி, மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதை மட்டும் வந்துட்டோம். ஓகே, ஒரு யாருக்கு ஒரே போய்க்குன்னு சொல்லி மறக்காம கம்மியாக சொல்லுங்கள். இந்த பேக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீல் சிப்ஸ். இது நல்லாயிருக்கும். தீனம் ஒரு முறுக்கு வாங்கினா அதை முடிச்சிட்டான். அப்புறம் மேட்டு, நம்ம பாத்திரம் கழுவும் போதும் சரி, சமைக்கும் போதும் சரி, எப்படின்னாலும் தண்ணி கீழே போட்டு வலி கூட்டுருது. எனக்கே பல தடவை வலி கூட்டுருக்கு. அதனால வந்து மேட் 2 வாங்கினேன். ஸோ கீழே போட்டு குக் பண்ணிக்கிறதுக்கு. மேட்டு 20 ரூபா வருது, ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து கறித்துணி. எங்களோட வேஸ்ட்டு துணி, 10வது துணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கறித்துணியாக. இப்போ சரி ஒரு 3 துணி வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆக்சுவலி எனக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் காசு செலவானதுக்கு ஃபீல் பண்ணுவேன். க்ரீனு, எல்லோ, பிங்க்கு. லாஸ்ட்டில் சொல்கிறேன். நோட் வாங்கினேன். எனக்கு இந்த நோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுக்கு நோட்டுனா, ஆல்ரெடி ஒரு நோட் முடிஞ்சிருக்கு. அது ரொம்ப சின்ன நோட் தான். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு இது என்ன பெனாயிலா, அது வாங்கினோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ராய் பவுடர் வந்து முளைக்கட்டை வச்சுருக்கோம். அதை வந்து பவுடர் பண்ணி அதை இதில் போடுறதுக்கு. இதுவுமே வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இப்படி எடுத்து தானே போடணும். நம்ம எப்படி இன்னொரு ஸ்பூன் இருக்குல்ல, அதில் போட்டால் சரி வராது. இப்படி எடுத்து போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து ராய் பவுடர் இருக்கும். இது வந்து செர்லாக், ரெடிமேட் செர்லாக் வாங்கலாம். அதுக்கு தான் ஓட்ஸ் வாங்கினது. அது அரிசி, பொட்டுக்கடலை, பாதாம், அது ஓட்ஸ் இல்லை, அவள் அவள் ஓட்ஸு இதெல்லாம் வச்சு செய்யறதுக்கு. ஓட்ஸ் இருக்கிற வீட்டில். ஸோ இதெல்லாம் வச்சு செய்கிறதுக்காக தான் செஞ்சு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். அவனுக்கு 2 ஒரே மாதிரி. வீட்டில் மற்ற பொருள், பருப்பு, பச்சைப்பயிறு இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது. சரி அதே மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வாங்கினேன். அவனுக்கு மட்டும் இது, வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த கேரட் மேலே இருக்க தோலை சீவுறதுக்கும், பீட்ரூட்டை சீவுறதுக்கும் இந்த இது வாங்கினேன். எல்லாமே வாங்கினேன். ஒன்று மறந்துட்டேன். பீட்ரூட்டை சரிக்கிறதுக்கு அது வாங்கவே இல்லை. கட் பண்ணி தான் போடணும். வாங்கிக்கலாம். ஏன்னா சட்னி செஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இது பாத்ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கணும். அப்புறம் சீமார் வாங்கணும். இது டஸ்ட்பின் வாங்கணும். டஸ்ட்பின் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் டஸ்ட்பின்னு சீமார் வாங்கணும். இவ்வளோ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. இதுக்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் சொல்லுங்கள். எவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ ரூபாய்க்குள்ளே வந்திருக்கும் அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது காட்டுறதுக்காக தான் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ இப்போ தான் சான்ஸ் கிடச்சி அது போடுறது தான். நோட்டு பெண்ணை எதுக்கு கடைசியில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த நோட்டு பெண்ணை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும். ஓப்பனாகவே சொல்லணும். அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க, கெட்ட விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் பார்த்து ஸ்கிப் பண்ணி விட்டுருவேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும். வீட்டில் இருந்தே வந்து நான் சமைச்சு பழகலை. இங்கே வந்துமே யாருமே நான் சமைக்க விட்டது கிடையாது. அதனால் வந்து நோட்டு பெண்ணை வச்சு நான் எழுதி சமைச்சிக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டேன். நான்வெஜ் செய்யறதுக்கு கற்றுக்கிட்டேன். மட்டன் குழம்பு வந்து எனக்கு அந்தளவுக்கு வைக்க தெரியாது. அதை நான் யூடியூப் பார்த்தா வைப்பேன். அதனால் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து எழுதுறதுக்கு தனியாக, இப்போ எப்படி சோஷியல் சப்ஜெக்ட்னா எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு தனி ஒரு செக்ஷன் பிரித்து இங்கே மடக்கி எக்கனாமிக்ஸ்னு எழுதுவீங்க. அந்த மாதிரி இது இங்கே வந்து மடக்கி பிரித்து இந்த இடத்துல வந்து சமையலுக்கு தேவையான எழுதுவேன். அதுக்கு முன்னாடி வந்து வரவு செலவு எழுதிப்போம். அது வந்து ரெகுலராக நடக்கிறதா வீட்டில். அந்த நோட்டு வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அதுவும் இல்லாமல் அதில் 2 பேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து 2 பென் வாங்கியிருந்தேன். இந்த பெண்ணு வந்து எழுதுறதுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் வாங்கினேன். வரவு செலவுக்காக முன்னாடி சமையலுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் எழுதும், அதுக்கு தான் இந்த நோட்டு வாங்கியிருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி பட்ஜெட், அதாவது எழுதி வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.